ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிங்கினிங்கிற பேர்ல ரொம்ப அழகான ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் இரு கரைகளும் பச்சை பசேர்னு மரங்களால் நிறைஞ்சிருந்தது. அதோடு சேர்த்து நல்ல பெரிய நிறைய பழங்கள் காய்க்கிற ஒரு அத்தி மரத்தில் நண்பர்களான பாலன் குரங்கனும் அணிலும் தங்கியிருந்தாங்க. அந்த பழத்தது எனக்கு. சரி இந்தா நீயே சாப்பிடு. அடேங்கப்பா, இந்த அத்திப்பழத்துக்கு என்ன ஒரு தித்திப்பு. இப்போ எனக்கு ஒன்று கிடைச்சிடுச்சு. நல்லா இனிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அது உண்மைதான் வாலா. அத்திப்பழத்துல இருக்கிற ருசியால நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் சாப்பிட்டுட்டேன். எனக்கும் அத்திப்பழம் தரீங்களா? ரொம்ப பசியா இருக்கு. முதல்ல பழங்கள் சாப்பிடுமா என்ன? பசிச்சதுன்னா நான் எதையும் சாப்பிடுவேன். அடேங்கப்பா, இந்த பழங்கள் எவ்வளோ சுவையா இருக்கு, எவ்வளோ இனிப்பு. நிறைய சாப்பிடு, இன்னும் தரேன். ஆகாகா, ரொம்ப நன்றி நண்பா. என்னோட பசி தீந்துடுச்சு. நான் இப்போ கிளம்பட்டுமா? சரி சரி. ஆமாம், உன் பேர் என்ன? எல்லாரும் என்னை முருக்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், உன் பேர் என்ன? பாலன் குரங்கன். இவன் பேரு கண்ணன், அனில் கண்ணன். அப்படியா? சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். முருக்கனா? பேரை கேட்டாலே தெரியுது. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நண்பன் நான் சேர்த்துக்கவே முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? பாவம் அந்த முதல்ல. பாவமா? அவன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்ற முதல்ல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மளை கூட பிடிச்சு தின்னுருவான் தெரியுமா? ஜாக்கிரதையா இருந்தா ஆபத்து வராது. இந்த கிங்கினியாருக்கு பக்கத்துல இருக்கிற வாழை மரத்துல நல்லா வாழைப்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. எங்க? குண்டன் மலைக்கு பக்கத்துல தான். சீக்கிரம் வா, நம்ம அந்த இடத்துக்கு போலாம். நான் வரலப்பா, நீ வேணா போய் சாப்பிடு. நான் உன்னை கையோடு கூட்டிட்டு போகதா ஓடோடி வந்தேன். இல்ல, நீ வேணா போ. நான் என்னோட ஒரு நண்பனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, யாரு? அந்த முருகன் முதலே தானே சொல்ற? ஆமா, அதனால என்ன? புதுசா நண்பன் கிடைச்சதும் நீ இந்த பழைய நண்பனை மறந்துட்டல்ல? அப்படிதானே வாலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் போறேன்பா. கிங்கினி ஆற்றில் மறுகரையில் இருக்கிற பாறைகள் நிறைந்த பகுதியில்தான் முருக்கன் முதலை தங்கிக் கொண்டு இருந்தது. இந்த பழத்தின் ருசியை அறிந்த அந்த முதலை தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிடுவதற்காக ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு வந்தது. இந்த முதல்ல அப்படி எங்க தான் போயிருக்கோம்? நான் எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்து வெறுத்துட்டியா நண்பா? பின்ன என்ன, உனக்கு தரத்துக்காக நான் ஏற்கனவே நிறைய பழங்களை பறிச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். என்னை மன்னித்து விடு நண்பா, நான் தான் இப்ப வந்துட்டேனே. ஆஹா, இந்த பழத்துக்கு எவ்வளோ ஒரு ருசி. நல்லா சாப்பிடு, இன்னும் தரேன். என்ன ஒரு சுவை இது. ஆஹா, இன்னைக்கு எனக்கு இதே மாதிரி நிறைய அத்திப்பழங்கள் சாப்பிட தருவியா?
ஏன் அப்படி கேட்குற? வீட்டில் உட்காந்து தனியாக சாப்பிட போறியா? இல்லை நண்பா, என்னோட மனைவி நீலிக்காகத்தான் கேட்டேன். ஓஹோ, அவ்வளவுதானே? கொஞ்சம் எதுக்கு, நிறையாவே அத்திப்பழம் கொடுக்குறேன். வா வா. ரொம்ப நன்றி நண்பா. அந்த பாலன் குரங்கு தனது நண்பனுக்காக 2 அத்திக்குலைகளை நண்பனுக்கு தந்தது. அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலை அக்கறையில் இருக்கும் தனது வீட்டுக்கு நீந்தி சென்றது. நீலி, இதை பார்த்தியா? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்ல சுவையான அத்திப்பழம், சாப்பிட்டு பாரேன். இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு. ஆமாமா, என்னோட நண்பன் தான் கொடுத்தான். பாலன் குரங்கன். அவன் எப்பவும் இந்த அத்திப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பழத்துல உண்மையிலே என்ன ஒரு ருசி! அப்ப தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குரங்கோட இதயத்துக்கு என்ன ருசியா இருக்கும்! நல்ல தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். நீலி, அவன் என் நண்பன்மா. அதனால தான் இந்த அத்திப்பழத்தை உனக்காக தந்தான். அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும். இல்லை, நான் எப்படி அதை... உனக்கு மனைவியா இருக்கிற நான் முக்கியமா இல்ல அந்த குரங்கு முக்கியமா? தர்ம சங்கடத்தில் இருந்த முருக்கன் முதலை திரும்பவும் அத்தி மரத்தில் இருக்கும் தனது நண்பனை காண மெதுவாக சென்றது. நண்பனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தந்திர திட்டம் போட்டே ஆகணும். நண்பா, என்ன அருமை நண்பா. யார்ப்பா அது? முதலையா? என்ன அத்திப்பழம் பத்தலையா? அது இல்லை நண்பா, நீ இப்போ உடனே புறப்படணும். புறப்படணுமா? எங்கே புறப்படணும்? என்னோட வீட்டுக்கு போகலாம் வா. உன்னோட வீட்டுக்கா? ஆமாம், என்னோட வீட்டுக்கு தான். என்னோட மனைவி நீலியால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இவ்வளோ சுவையான அத்திப்பழத்தை கொடுத்த உன்னுடைய நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறா. அது ஒன்றும் இல்லை, நீ வருவேன்னு உனக்காக ஒரு சிறப்பு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ இனிப்புகள்லாம் இருக்குமா? அட, எல்லாம் இருக்குப்பா. நீ இறங்கி வா, அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அடேங்கப்பா. அடடா, அது எப்படி நான் வர முடியும்? நான் எப்படி உன் கூட வருவேன் சொல்லு? எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. நீ என் முதுகில் ஏறி உக்காந்துக்க, நான் ஆற்ற கடந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்ற நீ? தண்ணிக்கு மேல ஒரு சந்தோஷ சவாரி, வயிறு முட்டை சாப்பிட விருந்து. ஆமா ஆமா. அவ்வாறாக பாலன் குரங்கனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தியவாறு அக்கறையில் இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்த பிறகு அந்த முருக்கன் முதலை நடந்த விஷயத்தை விவரித்தது. ஏ முட்டாள் குரங்கு, இன்னைக்கு உனக்கு விருந்து இல்லை கண்ணா, உன்னை தான் நாங்கள் விருந்தா சாப்பிட போகிறோம். முதல்ல இப்போ நீ என்ன சொன்ன? உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறது விருந்து சாப்பிட்றதுக்காக இல்லை. என்ன? என்னோட மனைவி நீலி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சி தின்ற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மளை கூட பிடிச்சி தின்றுவான். அடடா, முதலையே நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அத்திப்பழங்கள் பறிச்சு கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் உன் மனைவி நீலிக்கு என்ன நீ விருந்தாக்க போறியா? தன்னுடைய தந்திர பேச்சு பலனளித்தது என்று அந்த குரங்குக்கு தெரிந்தது.
என்னோட இதயத்தை உன் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? என் இதயத்தை யாரும் இந்த மாதிரி எடுத்துடாம இருக்கிறதுக்காக அத்தி மரத்து மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கையோட அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அடாடா, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ண? வேற என்ன பண்றது? அப்படியே திரும்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏடா முட்டாளே, மூளை ஆதவனே, நீ என்னோட நண்பன் இல்லடா, நீ என்னுடைய எதிரி. உனக்கு என்னுடைய இதயம் வேணுமா? ஏ குரங்கு, சீக்கிரம் போய் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வா. ஆண்டவன் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானோ? இதயம் இல்லாம எப்படி ஒரு ஜீவனால வாழ முடியும்? அதை கழட்டி எங்கேயாவது டப்பால வைக்க முடியுமா? அறிவுன்றது சுத்தமா இல்லைல்ல. ஆகா, அட நண்பா, நீ ஏய் மரியாதை, நீ வாய முடிக்கோ. இனிமே நீ இந்த பக்கம் கூட வரவே கூடாது. உனக்கு அத்திப்பழமும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனும் இல்ல. கண்ணப்பார் கோலி குண்டு மாதிரி போ. அதன் பிறகு எப்பவும் அந்த துரோகி முதலை கிங்கினி ஆற்றில் நீந்தி இக்கரைக்கு வந்ததில்லை. நல்ல நண்பர்களாக இருந்த வால் குரங்கனும் அணிலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அம்மரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தனர். காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல கிங்கினின்னு ஒரு கண்ணுக்குட்டி வாழ்ந்துட்டு இருந்ததா. கிங்கினி ரொம்ப அழகாவும் இருந்ததா, சேட்டையாவும் இருந்ததா. அட விடிஞ்சிருச்சு, இப்ப நான் எந்திரிக்கணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு பக்கத்துல போய் புல்லு சாப்பிட போறேன். அங்க இருக்கிற புல்லு ரொம்ப சுவையா இருக்கும். அத பத்தி நினைக்கும் போதே வாயில எச்ச ஊறுது. கிங்கினி நில்லு, தனியா போகாத, நானும் வரேன். யானைங்க கூட்டம் அந்த குளத்துக்கு வந்திருக்கும். தனியா போறது ஆபத்தா இருக்கலாம். அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன அவனை இன்னும் இங்க காணவே இல்ல? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவன் எந்திரிக்கவே இல்லையா? நான் பேசாம அவன் வீட்டுக்கு போய் அவனை எங்க கூட்டிட்டு வர போறேன். கண்ணுக்குட்டி கிங்கினியும் அப்புறம் குஞ்சனுங்கிற ஒரு எறும்பும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நண்பனே, நண்பா, வெளியே வரியா? நாம இப்ப கிளம்பணும். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. அட, இது என்ன கிங்கினி, காலங்காத்தால எங்க போயிட்டு இருக்க? நீ சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு போய் அங்க இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். அப்படின்னா நீ சீக்கிரம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வா. நான் என் வீட்ல நேத்தே சாப்பாட்டெல்லாம் நிரப்பி வச்சிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பா அந்த யானைகள் கூட்டம் குளத்துக்கு வந்திருக்கோங்க. அதுலயும் அந்த மணியன் யானை ரொம்ப மோசமானது. அது எப்ப என்ன பார்த்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு பின்னாடியே வருது. அது என்னையும் எப்பவும் புல்ல சாப்பிட விடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிட்டு தன்னோட வயித்தை என்னைக்கும் நிரப்பிக்காது. அப்படியா? ஆனா நான் உன் கூட வந்து என்ன பண்றது? நீ சும்மா என் கூடவே நின்னா போதும். அப்புறம் நான் அந்த புல்ல சாப்பிடும்போது நீ அந்த குளத்து பக்கம் கண்காணிச்சுக்கிட்டு அது அந்த குளத்தை விட்டு வெளியே வந்ததுன்னா நாம அங்கிருந்து கிளம்பி ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம்.
ஓ அப்படியா விஷயம், அப்ப நான் வரேன். அப்புறம் குஞ்சன் எறும்பும் அப்புறம் கிங்கினியும் குளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஹே கிங்கினி, நாம அந்த மணியன் யானைய இப்படி சுலபமாலாம் போக விடக்கூடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிடுறது இல்ல, உன்னையும் அது சாப்பிட விடுறது இல்ல. இது தப்பான விஷயம் இல்லையா? நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா நாம அந்த யானையோட மோதுனா அதோடைய பாதிப்பு நமக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். யானைங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருக்குங்க. நம்மளால எப்பவும் அதுங்களை தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் அந்த மணியன் யானைக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. அதோட அகங்காரத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். உன்னாலலாம் அது கூட சண்டை போட முடியாது. நீ அதை விட ரொம்ப சின்னது. அந்த யானை அதோட காலை உன் மேல வச்சாலே நீ காலி. டபாய். மத்ததெல்லாம் உனக்கே தெரியும். ஆமா, அளவுல நான் சின்னதா இருக்கேன், உண்மைதான். ஆனா என்னாலயும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரி வா, உன்னால அந்த பெரிய யானையை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ காட்டுறேன். ஆனா நீ சொல்றது கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பயப்படாத. அந்த கிங்கினி அங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அதுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் இங்க இருக்கிறதா அது பார்க்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் அதுகிட்ட பேசுறேன். அச்சச்சோ, அங்க பாரு, அது நம்மள பாத்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ கொஞ்சம் கூட பயப்படாம வயிறு நிறைய புல்ல சாப்பிடு. நான் எவ்ளோ சத்தமா கூச்சல் போட்டேன், அப்பவும் அது கண்டுக்கவே இல்ல. இப்ப நான் அத போய் புடிச்சே ஆகணும். மணியன் கிட்ட இப்ப நான் போய் பேசுறேன். மணியா, அங்கேயே நில்லு. கிங்கினி உன்னை என்னைக்கும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம நீ ஏன் அவளை எப்ப பார்த்தாலும் துரத்துக்கிட்டே இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் மட்டும் உன் மேல காலை வச்சனா அப்படியே நீ நசுங்கி போயிடுவ. இந்த விஷயத்துல இருந்து நீ விலகி இருந்தாதான் உன்னோட உயிருக்கு நல்லது நடக்கும். குஞ்சா, ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு என் தும்பி கையில இருந்து வெளியே வந்துரு. நான் இங்க இருந்து அவளை சுலபமாலாம் வெளியே வர மாட்டேன். நீ எப்போ கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறியோ அப்பதான் நான் உன்னை விட்டு வெளியே வருவேன். குஞ்சா, வேணா குஞ்சா, நான் இனி எப்பவும் கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன். நீ ப்ளீஸ் வெளியே வந்துரு. மணியா, நீ ரொம்ப சக்திசாலிதான். ஆனா நீ உன்னோட சக்திய மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்த கூடாது. உன்னோட சக்திய நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பயன்படுத்தணும், சரியா? அப்புறம் அந்த மணியன் யானை மத்த எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்றதே இல்ல. அது மட்டும் அல்ல, குஞ்சன், கிங்கினி அப்புறம் மணியன் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க.
அட்டு இன்னைக்கு நம்ம எக்ஸாம் தானே? ஆமா ஆமா, இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு. நீ படிச்சிட்டியா? நான் இன்னும் எதுவுமே படிக்கல ஜிம்மி. பொய் சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருப்ப. இல்ல, நான் உண்மையிலேயே எதுவுமே படிக்கல. இதே மாதிரி தான் நீ போன எக்ஸாம் அப்பவும் சொன்ன. ஆனா நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த. அது என்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்தது. நான் அப்பவும் படிக்கல, இப்பவும் படிக்கல, தெரியுமா? சரி சரி, இதோ நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். நீங்க ஏன் இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? இங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு என்ன பிடிச்சிருச்சு. அப்புறம் அது என்ன சாப்பிட வந்துருச்சு. பொய் சொல்லாத அட்டு. நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் உண்மையதான் சொல்றேன். வேணும்னா ஜிம்மி கிட்ட கேளுங்க. அட கடவுளே, எவ்ளோ பொய். அட்டு, பொறுமையா போ. வழியில பாம்பு ஏதாவது இருக்கலாம். என்ன பயமுறுத்த முயற்சி பண்ணாத. ஒரு பாம்பு என்ன கடிச்சிருச்சு. அது பாம்பு இல்ல அட்டு, அது ஏதோ செடியோட கொடி. அப்புறம் எப்படி நீ அங்க இருந்து தப்பிச்சு வந்த? நாங்க எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நான் ரொம்ப தைரியமா என் காலை பிடிச்சிட்டு இருந்த பாம்ப தூக்கி காட்டுக்குள்ள வீசிட்டேன். நிறுத்துறியா? ஐயோ, அது முதல்ல பாம்பே இல்ல, இது மரத்தோட கொடி. நீ எவ்ளோ பொய் சொல்ற. இது ரொம்ப தப்பான விஷயம். அச்சச்சோ, ஷேம் ஷேம். ஐயையோ, ஷேம் ஷேம். என்ன கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க பசங்களா? அவங்க இடத்துல உட்காருங்க. என்ன எல்லாரும் எக்ஸாம்க்கு தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கோம் டீச்சர். அட, அங்கே நில்லு. நான் இங்க ஒருத்தி நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, அது முதல்ல நீ சாப்பிட்டு முடி. டீச்சர், பெட்டி பொண்ணும் எப்பவும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பா. சரி சரி, யாரும் சத்தம் போடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஓரல் எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ் டீச்சர். முதல் கேள்வி, காட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப நல்லா பாடுறது யாரு? கிட்ட சொல்லுவான். ஹே, யாருன்னு சொல்லுங்க. காக்கா காக்கா. டீச்சர், காக்கா. தப்பு. யார் எனக்கு சரியான பதில சொல்ல போறீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு அட்டு. குயில், குயில் தான் ரொம்ப நல்லா பாடும். சபாஷ், ரொம்ப சரியான பதில். சீட்டர். அடுத்த கேள்வி, காட்டில் ராஜா யாரு? ஜிம்மி சொல்ல போறான். தெரியாது டீச்சர். யார் எனக்கு சொல்றீங்க? சரி, ஓகே, நீயே சொல்ல. சிங்கம். பிரமாதம். அடுத்த கேள்வி, சரி இப்ப சொல்லுங்க. பறவைகள்லயே நல்லா ஆடுறது யாரு? பொண்ணும் சொல்ல போறா. டீச்சர், மயிலு. அட வா வா, ஏன் லேட்டா வந்திருக்க? டீச்சர், அது நான். சரி சரி, உள்ள வா. அட, இங்க உட்காராத, வேற எங்கனா போய் உட்காரு. உன்னோட சகவாசம் கொஞ்சம் கூட நல்லதே இல்ல. இங்க வா, உட்காந்துக்கோ. இங்க பாரு, அந்த நரியோட கூட்டு சேராத, புரியுதா? ஐயோ நண்பா, நண்பர்கள் எல்லாருமே நம்ம இங்க இருக்கிறவங்க தான். யாரும் இங்க தெரியாதவங்க இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டேன். பூர்ணம் சரியா தான் சொல்றான். சுயநலமானவங்களோட நண்பரா இருக்கிறத விட மத்தவங்களோட நண்பரா இருக்கிறது எவ்வளவு மேல். பசங்களா, அந்த சின்ன நரி மேல நீங்க காட்டுற நட்பை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, எல்லாரும் அட்டுவை விட்டு ஏன் விலகி போனீங்க? எங்களையே ஏமாத்துறவங்க கிட்ட நாங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்? எங்க கிட்ட எப்பவுமே பொய் சொல்றவங்க கிட்ட நாங்க எதுக்கு நட்பா இருக்கணும்? எப்பவும் தன்னை பத்தியே யோசிக்கிறவங்க கூட நாங்க எதுக்காக ஃப்ரெண்டா இருக்கணும்? உங்களுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரையும் எப்பவும் அரவணைச்சிட்டு போகணும். யாரையும் விட்டுட்டு போக கூடாது.
நீங்க தான் உங்களோட நண்பர்களை தப்பு பண்றதுல இருந்து தடுக்கணும். நாங்க முயற்சி பண்றோம் டீச்சர். ஆமா டீச்சர், இனிமே நாங்க அட்டுவ விலைக்கு வைக்க மாட்டோம். ஒரு நாள் நதியோரமா இருந்த ஒரு மாமரத்துல நண்பர்களான ஒரு பச்சைக்கிளியும் அணிலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழை தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன். அப்போதான் அவங்க 2 பேரும் அந்த நிகழ்வை பார்த்தாங்க. அந்த நதியில ஒரு எறும்பு தத்தளிச்சுக்கிட்டே வந்துச்சு. தண்ணிக்குள்ள தவறி விழுந்த அந்த எறும்பு முழுகிட்டே வந்துச்சு. அதை பார்த்த பச்சைக்கிளி அங்க இருந்து பறந்து வந்து எறும்புக்கு பக்கத்துல வந்தது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த எறும்பை பார்த்து பச்சைக்கிளி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத அந்த பச்சைக்கிளி மரத்து மேல போய் ஒரு இலைய பிச்சுக்கிட்டு வந்து அந்த எறும்பு பக்கத்துல தண்ணியில போட்டுச்சு. அந்த இலையில ஏறி ஒரு வழியா எறும்பு தப்பிச்சிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த எறும்பை இலையோட பச்சைக்கிளி கொத்திக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. பச்சைக்கிளியே, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா நான் அந்த நதியில முழுகி செத்து போயிருப்பேன். அந்த நேரத்துல உன்னை பார்க்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னது, உன்னோட அதிர்ஷ்டமா? ஆமா, அதனால தான் உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுல என்னோட அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். எறும்பே, நீ எப்படி இந்த நதிக்குள்ள போய் விழுந்த? அந்த கரையோரம் இருக்க மரத்துல தேன் எடுக்கலான்னு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு கால் தடுக்கிருச்சு. அப்படியே நதியில வந்து விழுந்துட்டேன். கவனமே இல்லாம மரத்துல ஏறி நடந்தா இப்படிதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அந்த பச்சைக்கிளி மட்டும் உன்னை பார்க்கலன்னா நதியில விழுந்த நீ அப்படியே கடலுக்கு போய் சேர்ந்திருப்ப. பச்சைக்கிளியே, இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு பதிலா என்னைக்காவது ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் உதவி செய்வேன். கைமாறு செய்ய போறியா? நீயா? நம்ம தொண்டு இருக்கிற சின்ன எறும்பு வானத்துல சிறகடிச்சு பறந்து வட்டமிடுற பச்சைக்கிளிக்கு நீ திரும்ப உதவி செய்ய போறியா? செம்ம காமெடி பண்ணாம கிளம்பு. இங்க பாரு அனில், இந்த மாதிரி யாரையும் இலக்காரமா பேசக்கூடாது. இங்க பாரு எறும்பு, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்க இருந்து பறந்து போச்சு. அணிலும் பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஓடி போச்சு. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடன் வந்தான். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடுறது தானே. வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்த வேடனுக்கு மரத்து மேல இருக்கிற பச்சைக்கிளி தென்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுவான்? வில்லை எடுத்து தயாரா வச்சுக்கிட்டான். அந்த வழியா உணவு எடுத்துக்கிட்டு வந்த எறும்பு வேடனை பார்த்துச்சு. விபரீதம் நடக்க போறது எறும்புக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த வேடன் பாவம் அந்த கிளியை தான் குறி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்த ஒரு வழி பண்ணணும். எறும்பு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வேடன் கால் கிட்ட போச்சு. போய் என்ன பண்ணோம்? நறுக்குன்னு ஒரு கடி. எது எப்படியோ இன்னைக்கு அந்த கிளியை காப்பாத்த முடிஞ்சது. இங்க பாரு எறும்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல நண்பா. பூமியில ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கான தனி திறமைகள் இருக்கு. அதுல சின்னது பெருசுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது.
யானைக்குட்டி, உனக்கு நாவப்பழம் வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? என் கூட விளையாடுறதுக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. ஐயே, அதுவா விஷயம்? நான் காலையில இருந்து இங்க எல்லாம் தேடினேன், இங்க யாரையுமே காணல. அதோ அந்த அத்தி மரத்துல எவ்வளவு குரங்குங்க பாரு. உனக்கு அவங்களோட விளையாடலாமே. உண்மையா? ஆமா, அவங்க அங்க கண்ணாமூச்சி ஆடுறாங்க, ஊஞ்சலாடி விளையாடுறாங்க, அப்படி எவ்வளவு விளையாட்டு இருக்கு. அப்படின்னா நானும் அங்க போறேன். கிளி பொண்ணு, நாம அப்புறமா சந்திக்கலாம். நண்பர்களே, அதை பாத்தீங்களா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி ஒரு தும்பிக்கை இருக்கிற யானை வரா. தொடப்பு மாதிரி வால் இருக்கிற யானை வரா. நண்பர்களே, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? என்ன, உன்னையே சேர்த்துக்கவா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி தும்பிக்கை இருக்கிற ஒரு யானை வரா. தொடப்பு மாதிரி வால் இருக்கிற ஒரு யானை வரா. நண்பர்களே, என்னையும் உங்க கூட விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறோம். உனக்கு மரத்துல ஏற தெரியுமா? தெரியாது. உனக்கு எப்படி ஊஞ்சலாட தெரியுமா? தெரியாது. உன்னால இப்படி வால்ல ஆட முடியுமா? அதுவும் தெரியாது. இது கூட தெரியாதா? அப்ப எடுத்து காலி பண்ணு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. நில்லுடாங்க, நில்லு நில்லு நில்லு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. என்னாச்சு? குரங்கு குட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. நண்பர்களே, எல்லாரும் ஓடி வாங்க. டேய், கையில புடிடா. எட்ட மாட்டேங்குது. டேய், எகிரி நல்லா புடிடா. டேய், வாலே பிடி. டேய் முட்டாள், உன் வால்ல இல்லடா, ஏன் வால்ல புடி. எட்ட மாட்டேங்குது. குதிச்சு பிடி. எட்ட மாட்டேங்குது.
வந்துட்டு இருக்கான். டேய் குதிடா, நல்லா எகிரி புடி. என்னாச்சு நண்பர்களே? எங்களோட குட்டி குரங்கு கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா எதுவுமே நடக்கல. நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? யானைக்குட்டி சரியான நேரத்துல வந்ததுனால குரங்கு குட்டியை காப்பாத்த முடிஞ்சது. யானைக்குட்டி, கேலி பண்ணனதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. என்னோட பேச மாட்டியா? இல்ல நண்பர்களே, எனக்கு யாரோடும் பகை இல்லை. இனி விளையாட என்னையும் சேர்த்துக்குவீங்களா? இன்னில இருந்து நீதான் எனக்கு உயிர் நண்பன்.